சேதுபதி சார் ஏசுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் படத்தில் டைரக்டர் ஆறுமுககுமார் நம்மளை அறிமுகப்படுத்திருக்காருமா. ஆக்சுவலாக 5 படம் நடிச்சிட்டோம். முதல்ல வந்து மக்கள் செல்வன் விஜய்பதி சார் படத்தில் டைரக்டர் ஆறுமுககுமார் வாட்டர்மெலன் ஸ்டாரை நட்டிப்பு அரக்கனை அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப ஹாப்பிமா. இது எனக்கு கிடைச்ச வெற்றி மட்டும் கிடையாது. தமிழக மக்கள் நம்மளை எவ்வளோ பேர் வந்து கோடிக்கான மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இந்த விழாவை வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்கம்மா. இன்னும் இந்த படம் வந்து வெற்றி பெறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. ஆமாம், கிளைமேக்ஸில் எப்படி சூர்யா சார் ரோலெக்ஸ் என்ட்ரி மாதிரி இருக்காரு, அது மாதிரி நம்மளோட என்ட்ரி வந்து பயங்கரமான என்ட்ரிமா. ஸோ நம்மளோட என்ட்ரி தியேட்டரே கிட்டத்தட்ட அனல் பறந்துச்சு, விசில் பறந்துச்சு. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்க்ரீனில் வர்றோமா, வந்து முகத்தை காட்டுறோம். ஆக்சுவலாக முதல்ல எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, என்னடா அது நம்ம என்ன ஒரு சிங்கிள் என்ட்ரியாக இருக்கேன். அப்புறம் பெரியவங்களாம் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சார் எம்ஜிஆர் சாரே ஆரம்பத்தில் வந்து சோல்ஜராக தான் வந்தார், அவர் முகம் கூட தெரியாது. பட் ஃபஸ்ட்டு படத்துலேயே உங்களை மாஸ் என்ட்ரியாக கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு அடுத்தடுத்த பல வாய்ப்புகளை ஏற்படுத்தும், ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரியும் உங்களை திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லி பெரிய மக்கள் வந்து அட்வைஸ் கொடுத்தாங்கம்மா. ஸோ அதன் பிரகாரமே நடந்திருக்கு. இன்னும் அடுத்த மாதம் வந்து டயலாக்கோட பேசுகிறேன், அதில் அசுரத்தனமான நடிப்பு. அடுத்த மாதம் இந்த படத்தில் இல்லாம அடுத்தடுத்த படங்கள்ல ஒரு பொண்ணோட இன்டராக்ட் ஆகிற மாதிரி சீன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இல்லைம்மா, இருக்கிறது கூட்டுப்பட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி. இப்போ தான் நம்ம சினி ஃபீல்டில் வந்திருக்கோம். நம்ம முகத்தை காட்டணும், நடிப்பு புலமையை காட்டணும், திறமையை காட்டணும், வாய்ப்புகள் நிறைய வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல அந்த லெவல் வரல இல்லைம்மா. அப்போ இப்படி இருக்கிறது விட்டுப்பட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி எனக்கு அது இது அப்படின்னு சொல்லி நான் எந்த ஒரு டார்கெட் இல்லைம்மா. நடிப்பு திறமையோ நடிப்பு புலமையும் மக்கள்கிட்ட காமிச்சு மக்களால் நம்ம அங்கீகரிக்கப்படணும்ன்றதான் என்னோட ஆசைமா. உங்களோட ஸ்டைல் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது மட்டும் நடிச்சு காமிக்கா. 3 படத்தில் தான் கூடிய விரைவில் நாயகன் அவதாரம் எடுப்போம்மா. அது ரொம்ப ரொம்ப காலத்தில் இல்லை, ஸ்க்ரீனில் வரணும் நினச்சா வந்துட்டோம். 5 படம் நடிச்சிட்டோம். இனிமேல் உள்ள திறமைகளை பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாயகன் அவதாரம் எடுப்போம். நம்மளுக்கு அப்படின்னு ஒரு பாண்டி லாங்குவேஜ் கிரியேட் ஆகும். ஒரு பெரிய லெவலில் தமிழ் திரையுலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா. என்னம்மா விஜய் சார் விஜய் சார் பாரு மாதிரியா? கண்டிப்பா விஜய் சார் பேசினது வந்து சாமி முன்னாடி மட்டும்தான் சத்தமா பேசுறேன், சாக்கடை முன்னாடி ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ரோல் பண்ணேம்மா. கண்டிப்பாமா, கண்டிப்பா தமிழ் திரையுலகத்துல ஒரு பெரிய ஸ்டாரா பார்ப்பீங்க. இது எல்லாமே மக்களோட செல்வாக்குனால. ஏன் நான் ஹீரோன்னு சொல்றேன்னாமா, காமெடி அப்படின்னு போயிட்டா ஒரு லெவலோட நம்மளோட திறமைகள். இப்ப நான் வந்து டெவலப் பண்ணது வந்து நிறைய ரொமான்ஸ் சீன்ஸ் பண்ணிருப்பேன், பாத்தீங்களா? ஸோ மக்கள் வந்து நம்மளோட ரொமான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைட்டுனாலும் நம்ம நடந்து வந்தாலும் இது ஆட்டிடியூட்டாக இருக்கும்பா. சிலருக்கு நடிப்புக்காக ஆட்டிடியூட் இருக்கும். நம்ம நடந்தோம்னா அந்த நடக்கிற கெத்து. ஸோ கண்டிப்பாக எல்லா தரப்பு ஆக்டரும் நடிக்கணும் அப்படின்றனால தான் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறேம்மா. மற்றபடி ஒன்றும் கிடையாது. எல்லா தரப்பும் நம்ம காமெடி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டோடு நம்மளை முடைக்கிறக்கூடாது. எல்லா தரப்பு ஆக்ஷன்ஸ் வரும், ரொமான்ஸு, லவ், ஆக்ஷனு, ஃபைட்டு, டைலாக். நான் ஒரு டைலாக் பேசுகிறேன், நீங்கள் பத்திரிக்காரங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தனுஷ் நான் வந்து புதுப்பேட்டையில் பேசியிருப்பார்ல, உனக்கு எல்லாம் கொடுறது வரமே கிடைக்கலையா? ஒரு 1/2 நாள் ராத்திரி என் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்துட்டு உங்கள்டெல்லாம் சொல்லலாம் வந்தா இங்க ஒரு தோடி போயிட்டா, அங்க ஒரு தோடி போயிட்டா. ஏண்டா இது மறுநாள் சொல்லக்கூடாதா? மஞ்சள் இருக்கக்கூடாது, சந்தனம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான நடிப்பு ஒரு காமெடின்ற சப்ஜெக்ட்ல போனால் ஒரு லெவலோட அமைக்கிடுவாங்கம்மா. நான் எல்லா முகத்தையும் தமிழ் திரையுலகத்தில் காமிச்சு மக்கள்கிட்ட என்னோட திறமையை காமிச்சு நல்ல ஒரு பேர் எடுக்கணும் தான் என்னோட ஆசை. மிஸ்கின் சார் எப்போ கூப்பிட்டாலும் அவர் கூட சேர்ந்து நடிக்க நான் என்னன்னு எடுக்கலாமா? அவர் பொது கருத்தை பதிவு பண்ணாரு, நீங்க வீடியோ போட்டீங்க. நான் எதிர்த்து போட்டேன்னா அவரோட பொதுவான கருத்துக்கு தான் எதிர்த்து போட்டேன். மிஸ்கின் சார் வந்து அதையுமே டீசெண்டா நாகரிகான முறையில் எடுத்து போட்டேன். ஏன்னாமா இப்போ பாருங்க திரையுலகம் வந்துட்டே இல்லை. ஸோ இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லாரையும் வந்து அந்த மாதிரி தப்பாக பேசக்கூடாதுமா. நான் வந்து என்னோட சர்டிஃபிகேட்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். பள்ளி பருவத்திலிருந்து சிறந்த நடிகர், அது ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், முதல் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். என்னோட ஸ்கூல் லைஃப்லேயே நானே ட்ராமா எழுதி நடிக்க தெரியாதுன்னு நடிக்க வச்சு பல பரிசுகளை குமிச்சிருக்கேன். காலேஜ் லைஃப்லேயும் குமிச்சிருக்கேன். ஸோ என்ன மாதிரி திறமையான நபர்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து பண்ணுறது தப்பான விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஸ்டார்ஸை தான் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வாய்ஸ் எடுப்பாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் ஒரு அன்னியன் பண்ணியிருந்தேன். எல்லா பசங்களும் உனக்கு தைரியம் இருந்தால் 5 கலை
ஸோ என்ன ஓன் வாய்ஸ் எடுத்து போட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிக்டாக். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பாட்டு பாடியிருந்தேன், அதில் நம்ம ஓன் வாய்ஸ் எடுக்கிறாங்க. நான் எல்லா மீடியாவிலும் பேசுகிறப்ப தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கணுவேன். இதை நிறைய பேர் போட்டு அவங்க ஓன் வாய்ஸில் டப்மாஸ் பண்ணுறாங்க நம்மளை மாதிரி. ஸோ நம்மளோட வாய்ஸு, பாடி லாங்குவேஜ் எல்லாருமே மக்களுக்கு பிடிச்சிக்கிருச்சு. நம்மளோட வாய்ஸு, பாடி லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி திறமையாக வர்றவங்கள டைரக்டர்கள் ஊக்கப்படுத்தணும். கூடிய விரைவில் மிஸ்கின் சார் படத்தில் கதாநாயகன் நினைக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்ல கதை இருந்துச்சுன்னா மிஸ்கின் சாரோட இணைந்து செயல்படுவோம். அப்படிலாம் இல்லை மேடம், நம்ம திறமையை தான் காட்டணுமே தெரியல. இவங்களோட நடிக்கணும், அவங்களோட நடிக்கணும். தமிழா வித் வாட்டர்மெலன் ஸ்டார், இப்படிதான் நிறைய வந்திகள் கிடையாது. தமிழா மேடம் நம்மளோட நடிக்க ஆசைப்பட்டா கண்டிப்பா அவங்களோட இணைந்து நடிப்போமா? அதனால என்ன இருக்கு? என்ன மேடம்? இல்ல அவர் கேட்டாரு, தமிழா கூட தான் நான் நடிக்க விருப்பம் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்றாங்க. எந்த ஒரு நல்ல நடிகை வந்தாலும் கண்டிப்பா அவங்களோட இணைந்து நடிச்சு தமிழ்நாட்டில் நம்மளோட நடிப்பு புலமையை காட்டணும். எனக்கு அதுதான் ரொம்ப ஆக்ரோஷமான சீன்ஸு. ஏன்னா நிறைய பேர் குட்டி நடிகர் திலகம் சொல்றாங்க, நம்மளோட பேசுறது டயலாக் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசம்ல அப்படி பேசுவேமா. ஸோ இதெல்லாம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசுவோமா? ஆரியோ வீரபாண்டிய கட்டபொம், நீதான் ஜாக்சன் துறையோ, குதிக்கிறது என் ரத்தம், துளைக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு. எங்களோட நாட்டு நட்டாயா, கலை பறித்தாயா, அல்லது கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானம் கட்டவனே. ரொமான்டிக் சீன்ஸ் வந்து சார் உட தேடி கண்டுபிடிக்க 27 வயசு ஆச்சு. பட் இனிமேல் என்னால் சொல்ல மறக்க முடியாது. ஸோ டக்குன்னு சொல்கிறேன், ஐ லவ் யூ. வேற நம்ம அரசியல் நிலைப்பாடு சார் ஏதோ கேட்டாரு சார். என் திறமையை காட்டணும்னு தான் நான் மீடியாக்குள்ளே வந்தேன். ஓகேங்களா? இவ்வளவு நாளாக பிசியோதெரப்பி மருத்துவ தொழிலை கலைத்தாயா பார்த்து எனக்கு இந்த லெவலில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க சார். ஸோ இந்த கலைத்தாயோட அருளோட மக்கள்கிட்ட முன்னாடி என் திறமையை காமிச்சு மயில் வைக்கிறதா என்னோட எய்மே தவிர எந்த அரசியல் கட்சி எந்த ஒரு நிலைப்பாடு இல்லை. நிறைய பேர் டிவி கீழே சேருங்க, சாரோட சப்போர்ட்டாக இருங்கன்னா சொன்னாங்க. எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை சார்.